எனக்கா எண்டு கார்டு போடுறீங்க? ரேஸ் முடிந்த கையோடு பேன் இண்டியா மூவி இயக்குனருடன் கைகோர்க்கும் அஜித்குமார். வாங்க விரிவா பார்க்கலாம். விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு. அஜித் தன்னுடைய நீண்ட நாள் கனவான கார் ரேஸுக்கு போயிட்டாரு. இனி தமிழ் சினிமாவை யார் காப்பாற்றுவாங்க? கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளத்தில் நாம் அதிகம் பார்த்து கொண்டிருக்கும் விஷயம்தான் இது. இது போன்ற புரளிகளுக்கு இருங்க பாய் அப்படிங்கிற மூமெண்ட்டை கொடுத்திருக்கிறார் நடிகர் அஜித்குமார். அஜித் கார் ரேஸுக்காக சில மாதங்களுக்கு படங்களில் எதுவும் நடிக்கப் போவதில்லை என்றுதான் சொல்லியிருந்தார். அதற்கு காரணம் ஒரே நேரத்தில் 2-3 வேலைகளை சேர்த்து செய்ய தனக்கு பிடிக்காது அப்படிங்கிற விளக்கத்தையும் அவர் தந்திருந்தார். அதற்குள்ள அஜித் சினிமாவுக்கு குட் பை சொல்லிவிட்டது போல் பேசப்பட்டது. கார் ரேஸ் முடிந்ததும் அஜித்குமார் ஒரு பெரிய இயக்குனருடன் சினிமாவுக்கு என்ட்ரி கொடுக்க இருக்கிறாரு. அதுவும் பேன் இண்டியா படத்தை தயாரித்து கோடிக்கணக்கில் வசூலி அள்ளிய பிரசாந்த் நீல் தான் அவர். கேஜிஎஃப் அப்படிங்கிற படத்தின் மூலம் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையும் கன்னட திரையுலகம் பக்கம் திருப்பினார் அவர். இவருடைய இயக்கத்தில் தான் அஜித்குமார் நடிக்க இருக்கிறாரு. இந்த படத்தை 2 பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த படம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் கேஜிஎஃப் 2, சலார் இந்த படங்களின் பட்ஜெட்டை விட ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. அஜித்தின் கார் பந்தய போட்டிகள் முடிவடைந்த கையோடு இந்த படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுது. இது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.